பணத்தாசை பிடிச்ச கோபி ஈஸ்வரிக்கு சுதாகரால ஏமாத்தப்பட்டு நிக்க போறது நினைக்கும் போது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுதாகர் கேட்ட டிமாண்டுக்கு இங்க பாக்கியாவோ ஒரு வழியா சம்மதிச்சு ரெஸ்டாரண்ட் உங்க பேர்ல மாத்தினாலும் அதோட மேனேஜ்மெண்ட் எனக்கும் இனியாவுக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு தன்னோட முடிவையும் உறுதியா சொல்ல, சுதாகருமே ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் அந்த அக்ரிமெண்ட்ல பண்ணி இங்க பாக்கிய கிட்டையும் கையெழுத்து வாங்க எடுத்துக்கிட்டு வராரு. இடையில நின்னுக்கிட்டு இருந்த இனியாவுக்கு இங்க தன்னோட அம்மா பாக்கியா சுத்தி முத்தி எங்கேயுமே காணாததை பார்த்ததும் ஏதோ ஒன்று மனசுக்குள்ள இனியாவுக்கு பட, இங்க ஜெனி கிட்ட அக்கா நான் இப்பவே அம்மாவை பார்த்தாகணும் அப்படின்னு கேட்க, இனியா என்ன பேசுற, உனக்கு ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, நேரம் கழிச்சு தானே ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நான் இப்பவே அம்மாவை பார்த்தாகணும், என்னமோ என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்க, இங்க ஜெனியுமே ஒரு வழியா இனியாவை பாக்கியா இருக்க இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரம் பாக்கியா இங்க பத்திரத்துல சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இனியா, அம்மா நிறுத்துங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்போ இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஜெனி ரொம்ப கோவத்தோட உச்சிக்கே போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க கோபி இருந்துக்கிட்டு, இனியா ஒரு பிரச்சனையும் இல்லை, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் விஷயமா தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் இந்த அக்ரிமெண்ட்ல உங்க அம்மா சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபி சொன்னதும், அப்போ இன்னமும் அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பத்தி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அம்மா என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அது ஒன்றும் இல்லை இனியா, என்னோட ரெஸ்டாரண்ட் இதோ நிற்கிறாரே சுதாகர் சார், அவரோட பேரில் மாத்துறேன், அது மட்டும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் நானும் நீயும் தான் மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருக்க போகிறோம், இந்த டீலுக்கு சுதாகர் ஒத்துக்கிட்டதுனால தான் நானும் சைன் பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, அம்மா வேண்டாமா, அப்படி எதுக்கு நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்ன இனியா நேரம் சுதாகர் கிட்ட வந்து, என்ன சார் இதெல்லாம், என் அம்மா கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி உருவாக்குன ரெஸ்டாரண்ட், நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்குன்ற மாதிரியில் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது, பேசாமல் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, அம்மா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், இந்த ரெஸ்டாரண்ட் என் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுமா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட இனியா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, சார் சொல்கிறதுலையும் தப்பு கிடையாது, இப்போ என்ன, நான் உழைச்சி உருவாக்கின ரெஸ்டாரண்ட் தான், என் கையை விட்டு போகலை, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ்க்கு ஒரு பேரை மாத்துறேன், அது மட்டும் கிடையாது, நீயும் நானும் அதில் மேனேஜ்மெண்ட்டாக தானே இருக்க போகிறோம், அதனால நீ கவலைப்படாத இனியா, இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கணும், அம்மா உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, அம்மா நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரலையோன்னு தோணிக்கிட்டு இருக்கு, ஆனால் ஏமா நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்ற அப்படின்னு இனியா சொல்ல, உடனே கோபியும் செழியனும் இருந்துக்கிட்டு, ஏ இனியா உனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு, இப்போ என்ன அம்மா ரெஸ்டாரண்ட்டு தானே பேர் மாத்துறாங்க, அவங்க கையை விட்டு ஒன்றும் போகலைல்ல, இதனால அம்மாவோட ஹோட்டல் இன்னும் ஃபேமஸாக தான் ஆக போகுது, அதை விட்டுட்டு சும்மா எதுக்காக நீ கத்திக்கிட்டு டென்ஷனாக இருக்க, மாப்பிள்ளை கீழே ரிசப்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்காரு, தனியாக இருக்கார் பேர், போய் அவர் கூட நில்லு அப்படின்னு இங்கே செழியனும் கோபியுமே சொல்ல, இங்கே இனியாவுமே சரிம்மா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் இதில் கையெழுத்து போடணும்னு அவசியமே கிடையாதுமா, இல்லை இனியா எனக்கு இதில் மனப்பூர்வ சம்மதம் தான், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே அந்த பத்திரத்தில் சைனும் பண்ணிடுறாங்க. ரிசப்ஷனும் ஒரு வழியாக இங்கே நல்லபடியாக முடிய மறுநாள் இங்கே கல்யாணம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா வீட்டு சைட்ல இருந்து எல்லாருமே சொந்தக்காரங்க வர ஆரம்பிக்க, அந்த நேரம் ராதிகா தன்னோட பொண்ணு மயூரியும் அழைச்சிக்கிட்டு வர்றதை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, டே கோபி இவளு யாருடா கல்யாணத்துக்கு கூப்பிட்டது, நீ சொன்னியா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி கேட்க, அம்மா நீ வேற, நான் ஏமா சொல்ல போகிறேன், அவளோட நம்பரையும் அவள் மாற்றிட்டா, அவள் இருக்க அட்ரஸையும் எனக்கு கொடுக்கவே இல்லை, அன்னைக்கு அவள் என்னை விட்டுட்டு போனதோடு சரி, அதோட இப்போ தான் பார்க்குறேன், நான் வேணா போய் ராதிகா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசட்டுமாமா அப்படின்னு கோபி கேட்க, டேய் பேசாமல் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இரு, உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமா வேண்டாமா. கொஞ்ச நேரத்தில் செல்வியுமே அந்த கல்யாணத்துக்கு வர ஆரம்பிக்க, அதை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரியோ, டேய் இவளுக்கு யார்டா சொன்னது, இந்த பாக்கியா தான் சொல்லியிருப்பா,
இவளுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவத்தோட ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் செல்வியை பார்த்ததும் இங்க பாக்கியாவோ, வா செல்வி, நீ வரமாட்டியோன்னு நான் நினைச்சேன். அது எப்படிக்கா? என்னதான் இருந்தாலும் இனியா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அவளோட கல்யாணத்தை பார்க்காம என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலக்கா. அதனால தான் கிளம்பி வந்திருக்கேன். நான் இப்படி ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன்க்கா அப்படின்னு செல்வி ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, இங்கே பாரு செல்வி, நீ ஏன் ஒரு மூலையாக நிற்கணும்? நீயும் எங்கள் வீட்டில் ஒருத்தி தான். நீ வந்து மேடையில் கூட நிற்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ வேண்டாங்க்கா, அவ்வளோ தூரம்லாம் எனக்கு மரியாதை கிடைக்காது. நான் இப்படியே நின்றுட்டு போகிறேன், நீ போய் உன் வேலையை பாருக்கா. செல்வியுமே ரொம்ப வருத்தத்தோட ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் அங்கே வந்த ஈஸ்வரியோ, ஏய் உன்னை யாரு இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னா? இது எவ்வளோ பெரிய மண்டபம் தெரியுதுல? ஒரு வேலைக்காரி நீ எதுக்காக வந்திருக்க? ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கியா? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இனியாவை மட்டும் கூட்டிகிட்டு போனோன்னு ஏதாவது திட்டத்தோட வந்திருந்தனா அதை இப்போவே தூக்கி போட்டுட்டு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் நினச்சிருந்தா நான் எப்போவோ இனியாவை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சிருக்கோம். ஏதோ உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்சு அக்காவோட ஒரு நன்றி விசுவாசத்துக்காக தான் இன்றைக்கும் நான் வந்திருக்கேன். நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ண வரலம்மா. இனியாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நான் இனியாவோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரிக்கிட்டேயும் செல்வி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மாப்பிள்ளையோட ரூமில் சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க என்ன தாங்க நடக்குது இங்கே? என்னமோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என் பிள்ளையவே இந்த இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னீங்க. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் கைக்கு முழுசாக வராது போல இருக்கே. என்னப்பா அம்மா சொல்கிறது உண்மையா அப்படின்னு நிதிஷும் கேட்க, ஆமாண்டா உண்மைதான். நானும் எவ்வளவோ அந்த ஹோட்டலை முழுசாக வாங்கிடலான் தான் நினச்சேன். ஆனால் அந்த குடும்பமே பயங்கர உஷாராக இருக்காங்க. நம்ம ஏமாத்த நினைச்சாலும் அந்த குடும்பம் ஏமாறது போல. அதனால அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். ஆனா அந்த அக்ரிமெண்ட்டை படிக்காம அந்த பாக்கியாவும் சைன் பண்ணிட்டாங்க. என்னங்க இது என்ன நடக்குது? என்னமோ அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை என்னமோ அப்படி பெரிய ரெஸ்டாரண்ட்டே எழுதி கேட்ட மாதிரி இல்லை அந்த பாக்கியா பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த குடும்பம் சுத்தமாக பிடிக்கலங்க. ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். என் பையன் மட்டும் அந்த ட்ரக்ஸ் அடிக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு என் பையனுக்கு மகாராணி மாதிரி பணக்கார வீட்டில இருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். என்ன பண்ணி தொலையிறது? எல்லாம் இவன் பண்ண தப்பு. இப்படி நடந்து போச்சு. எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தொலையணும். உங்கள் டேடிக்கும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுரா. எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஊரில் இல்லாத ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் பிடிவாதமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் முக்கியம். எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் மேலே கண்ணு வச்சுட்டேன். அதனால் நான் அதை வாங்கி தான் தீருவேன். அதை எப்படி வாங்கணும்னு இனியாவை இவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் காட்டுறேன். ஆமாம், இதையே சொல்லி சொல்லி அந்த இனியாவை என் புள்ள தலையில் கட்டி வச்சிருங்க. என்ன பண்ணி தொலையிறது அப்படின்னு தலையிலேயே அங்கே நிதிஷோட அம்மாவும் அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பழனிசாமி மண்டபத்துக்குள்ளே வர்றதை பார்த்ததும் இங்கே கோபிக்கோ பழனிசாமியை பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. இவனை எதுக்காக இந்த பாக்யா இன்வைட் பண்ணியிருக்கா? எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ எல்லாரையும் இங்கே இன்வைட் பண்ணி வச்சிருக்கா. இவளுக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாது அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கோபியும் இருந்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பழனிசாமியை பார்த்ததும் பாக்கியா இங்கே ஓடி வந்து, வாங்க சார் வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன மேடம், கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சா? ஆமாம் சார். என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கே. எப்படி சார் சந்தோஷமாக இருப்பேன்? உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். என் மனசில் எது இருந்தாலும் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் இப்போவும் என் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். இனியாவோட கல்யாணம் நடக்கணும்னா என்னோட ரெஸ்டாரண்ட் அந்த சுதாகர் கேட்டு எழுதி வாங்கியிருக்காரு சார். அதனால தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என் ரெஸ்டாரண்ட் போனாலும் பரவாயில்லன்னு எழுதி கொடுத்துருக்கேன். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா இல்லையான்னு என் மனசுக்குள்ளே ஒரு மூலையில் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பாக்கியா மேடம் சொல்கிறீங்க? அப்படி இருந்தால் இந்த கல்யாணத்தை நீங்கள் ஏன் ஒத்துக்கணும்? பேசாமல் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட வேண்டியது தானே. சார், இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். கடைசி நேரத்தில் ரெஸ்டாரண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய டிமாண்ட் வச்சாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. என்னாலையும் எதுவும் பண்ண முடியலை. இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன். இனியாவை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் அவங்க அப்பாவும் பாட்டியும் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனாலும்
இனியா சரின்ற மாதிரி சம்மதிச்சிருக்கா. அதனால தான் நானும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்கியாவும் சொல்ல, சரிங்க மேடம், ஏதோ ஒன்று உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு விதத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. வாங்க நாம் போய் கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிசாமியும் பாக்கியாவும் அங்கே மணமேடைக்கு முன்னாடி போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. சார், நீங்கள் இந்த சேரில் உட்காருங்க, நான் போய் இனியாவை அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அழைக்க பாக்கியா போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வர சொல்லி ஐயர் சொல்ல மாப்பிள்ளையும் இங்கே மணமேடைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை இங்கே மணமேடைக்கு வந்ததும் இங்கே பழனிசாமியுமே மாப்பிள்ளையை பார்த்ததும் ஒரே அடியா அதிர்ச்சி ஆகுது. இவனுக்கா நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பாக்கியா மேடம்? இல்லை, இதை நாம் சும்மாவே விடக்கூடாது. இப்போவே பாக்கியா மேடமை கூப்பிட்டு உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாகவே இங்கே பொண்ணு இருக்க ரூமுக்கு பழனிசாமி போகிறாரு. பழனிசாமி வந்து நிற்கிறத பார்த்ததும் இங்கே பாக்கியாவோ, என்ன சார், எதுக்காக இப்படி படபடப்பாக வந்து நிற்கிறீங்க? மேடம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆமாம், இந்த மணமேடையில் ஒருத்தன் வரானே, அவனுக்கு தான் நீங்கள் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? ஆமாம் சார், அவனோட பேர் தான் நிதிஷ், அவங்க அப்பா பேர் சுதாகர். 2 பேரும் பெரிய பிஸ்னஸ்மேன். என்ன மேடம், இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க? ஏன் சார், என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், அந்த சுதாகரையும் நிதிஷையும் எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த சுதாகர் சாதாரண ஆளு கிடையாது. எந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆசைப்படுறானோ அதை அப்படியே விலைக்கு வாங்கி கைக்குள்ளே போட்டுப்பான். அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறவன் அவன். அது மட்டும் கிடையாது, அவனோட பையன் நிதிஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி நியூஸ்லலாம் வந்தவன் அவன். அவனை போய் எப்படி நீங்கள் இனியாவுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்தீங்க? எனக்கு இதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம் பாக்கியா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் நம்பலைன்னா இந்த ஃபோனில் இந்த நியூஸை பாருங்கள். அந்த சுதாகர் அநேகமாக உங்களோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிறதுக்காக தான் தன்னோட பையன் அந்த கேடுகட்ட நிதிஷுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் விசாரிக்காம இப்படி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கலாம்? எனக்கு என்ன தெரியும் சார், இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணது எல்லாமே கோபியும் அத்தையும் சேர்ந்து தான். ஆனால் இப்படி அவங்க விசாரிக்காமல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்ல வேலை சார், நீங்கள் கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. நான் காலம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நன்றியாக இருப்பேன் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது இருக்கட்டும், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு பழனிசாமியும் சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த ஈஸ்வரி, என்ன பாக்கியா, கதை பேசுனதெல்லாம் போதும், இனியாவை அலங்காரம் பண்ணியாச்சா? ஐயர் கூப்பிடுறாரு, சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும், இந்த கல்யாணம் நடக்காது, இனியா மணமேடையில் ஏற மாட்டா அப்படின்னு ஒரே பிடிவாதமாக பாக்கியா சொன்னதை கேட்டதும், என்ன பாக்கியா, உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? என்ன, இவன் வந்து உன் மனசை கலைச்சிட்டானா? அதனால தான் இனியாவை மணமேடைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றியா? அத்தை, இவர் வந்ததுனால தான் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க, மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே ஈஸ்வரி வேக வேகமாக போய் கோபி அழைச்சிக்கிட்டு வராங்க. என்ன பாக்கியா, என்ன நடக்குது இங்க? நீ சொன்ன மாதிரி உன்னோட டீலுக்கு சுதாகர் சார் ஒத்துக்கிட்டாரு, அதுவே பெரிய விஷயம். இப்போ இனியாவை எதுக்காக நீ மணமேடைக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்ற? அங்க மாப்பிள்ளை ஐயர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம். இல்லை கோபி, இந்த கல்யாணம் நடக்காது. பழனிசாமி அந்த சுதாகர் நிதிஷை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் கேடு கெட்டவங்களாம். அவங்களுக்கு எப்படி என் பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? முடியாது. இங்கேருந்து இப்போவே போயிடுங்க, என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, இங்கே பாரு பாக்கியா, நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க. உடனே பழனிசாமி இருந்துக்கிட்டு, ஹலோ கோபி சார், எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். வேணுமுன்னா இந்த நியூஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருந்த நியூஸை எடுத்து கோபி ஈஸ்வரிக்கு போட்டு காட்ட, இங்கே கோபிக்குமே அதிர்ச்சி ஆகுது. பொண்ணு வர ரொம்ப தாமதமானதை பார்த்ததும் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. சம்மந்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனியாவை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, அங்கே ஐயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பம்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்ன சம்மந்தி இது? இனியாவோட அம்மா எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? உடனே கோபி இருந்துக்கிட்டு, அது வந்து உங்க பையன் ஏதோ ட்ரக்ஸ் அடிக்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் வந்தது. அப்படி இருக்கும்போது எங்க பொண்ணு எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அதனால தான் பாக்கியா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சம்மந்தி இது? என் பையன் ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்தான் ஒரு காலத்தில், இப்போ அவன் அப்படி இல்லை. அதனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். முடியாது. என்னதான் இருந்தாலும்
உன் பையன் தப்பு பண்ணது தான். நல்ல வேலை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. இல்லைனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? எழில், எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதே. சந்தோஷம். உடனே இனியாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு நாம வெளியே போகலாம். உடனே அங்க வந்த சுதாகர், என்ன சம்மந்தியம்மா இது? நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போகவா இவ்வளோ பெரிய மண்டபத்துல நாங்க கல்யாண ஏற்பாடு பண்ணோம்? ஓ, நீங்க ஃப்ராடு குடும்பம் தெரிஞ்சோம். அப்போ நீங்க இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தா என் பொண்ணை நான் மணமேடைக்கு கூட்டிட்டு வந்து, உன் பையன் ஃப்ராடு, அவன் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணுமா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இனியா, நீ வா, நாம கிளம்பலாம். அங்க போறத நீ தடுத்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோட போய் களி தின்ன வேண்டியது வரும். ஒழுங்கு மரியாதையா வழியை விடு. சார், ரொம்ப நன்றி. நீங்கள் மட்டும் இந்த தகவலை சொல்லணும்னா கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு தான் போயிருக்கோம். பாக்கியா மேடம், எதுக்காக நமக்குள்ளலாம் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு பார்க்க போனால் அவன் நல்லவனா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் நம்மளோட பொண்ணை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பணம் இருக்குன்னு மட்டும் யாரையும் நம்பி நாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. பணத்தை மட்டும் பார்த்தா நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சு தான் போகும். அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் அப்படின்னு பழனிசாமியும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கல்யாணத்துக்கு வந்த ராதிகாவுமே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து இங்க கோபியையும் ஈஸ்வரியையும் நல்லாவே வெளுத்து வாங்கி அங்க இருந்து கிளம்புறாங்க.